வேணாடா. நம்ம எல்லாம் சாதாரண நினைச்சிருந்தோம். ஒருத்தர போட்டு அச்சாரு பாரு. சுத்தா சம்மா மாசுல இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோ. சுல்தான் சென்னைக்கு பெரிய வருவாரா? ஆமாண்ணே, நம்ம போய் சென்னையை கலக்குறோம். போக்கஸ் ஃபுல்லா சுல்தான் மாதிரி இறங்கிச்சு. யாச்சும் பண்ணி ஆட்டத்தை கழிச்சு விட்டுரு. இனிமேட் பாரு, சென்னை சிட்டியை நம்மளும் கண்ட்ரோல் தான். கண்டுக்காம இல்ல, கவனிச்சிருக்க மாட்டேன். இப்ப வந்து சந்தோஷத்துல கட்டி பிடிச்சுக்கோ பாரு. ஐயா உங்களுக்கு அண்ணா கறி வேணுமா? XYZ. என்ன சொன்ன? என்ன மறுபடியும் முறைக்கிறேன்? நெஞ்சு நிமித்து நிக்கிறிய என்ன? ஷோல்டர் இருக்கு. கூலிங் கிளாஸ் காட்டு. முன்ன விட மரியாதை ரொம்ப குறையுது. போ. ஏங்க உங்களுக்காக இவ்வளவு பேரை போட்டு அடிச்சிருக்கேன், வச்சிருக்கேன். ஒரு XYZ சொல்லனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் தேங்க்ஸ் ஆவது சொல்லலாம்ல. அதுக்கு தான் கறி சோறு போடுறோம்ல. சாப்பிட்டு கிளம்புங்க. பொடி. என்ன சொன்ன? போய் சாப்பிடுறேன்னு சொன்னாங்க. 100 பேரை சமாளிக்கிறோம். இவ்வளவு பார்த்தா மட்டும் பயமா இருக்கே. முட்டை கண்ணி. சுல்தான் போன். ஹலோ தம்பி, நான் வக்கீல் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். நியூஸ் பத்தியா? இங்க எல்லாரையும் நாய் சொல்ற மாதிரி சுட்டு அள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரே ரத்த கடலியா இருக்கு. This encounter was not a planned action, just self-defense. Anyways, Chennai should be crime free. இது அதோட ஆரம்பம். நாங்க முடிக்கும் போது சென்னையில ரவுடிசம் அப்படிங்கிற வார்த்தை இருக்காது. என்னாலும் சரி, அவங்களை இந்த பக்கம் வர்றதுக்கு விட்டுறாத. கேர்ஃபுல் தம்பி. சரி சார். சாயந்தரமே நாங்க மெட்ராஸ் கிளம்புறோம். அப்படிங்களா? எல்லாம் நல்லா கேட்டுங்க. நைட்டு ட்ரெயின்ல எல்லாரும் மெட்ராஸுக்கு போறோம். எவ்வளவு சாப்பிடுறீங்களோ சாப்பிட்டுங்க. அப்புறம் பாதி வேலை எனக்கு சோறு வேணும், குழம்பு வேணும் கேட்டீங்கன்னா வாங்கி தர மாட்டேன். சுத்தம்
சாப்பிடுங்க. டேய், குழம்புது. ஆமா நீங்க எல்லாரும் ஒரே குடும்பமாமே அப்படியா? ஆமா. சாப்பாட்டுக்கிறவே எக்கச்சக்கமாயிருமே. ஒரு நாளைக்கு 10 மூட்டை அரிசி சோறு தோன்றானுங்க. ஏன் என்னையா நீ சோறு சாப்பிடுறதுக்குலாம் கணக்கு பார்த்து எங்கிட்ட மட்டும் இது போல 100 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, நல்லா 10 ஊருக்கு சோறு போடுவோம்னாக்கும் சும்மா அந்த அப்படிதான் பேசுவேன். சோறு அள்ளி வாயில போடு. எப்படி எப்படி இவங்க அத்தனை பேரையும் நிலத்துல இறக்கி இந்த பக்கம் 10 ஏக்கரா கத்திரி, வெண்டை, தக்காளி, காய்கறி தோட்டம், அந்த பக்கம் வாழை தோட்டம், அந்த பக்கம் நெல்லு, கரும்புன்னு விதைச்சு அறுக்கிற மாட்டேன். இவங்கள வச்சு அட போத்த தனி, இவங்க யாருக்கு விவசாயம் தெரியாது. ஆடா என்ன தம்பி நீங்க காக்கா குருவிலாம் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கு. விவசாயங்கிறது இயற்கை. உன் பாட்டு மூடெல்லாம் விவசாயம் தானே பார்த்திருப்பான். விவசாயம் ஒரு ரத்தத்திலேயே இருக்கும். விதை யாரு போட்டாலும் முளைக்கும். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நம்ம ஊர் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு மெட்ராஸ் போய் தம்பியோட அப்பாவை பார்த்தப்ப நாங்க விவசாயிங்கன்னு சொன்னோம். ஒத்த பைசா கேட்கல, எனக்கு ஒருபடி நெல்லு கொடுக்க போதும்னு சொன்னார். அது அவரோட பெருந்தன்மை. நம்ம விவசாயிங்க ஒருபடி நெல் என்ன விளையிறதுல வருஷா வருஷம் ஒரு பங்கே கொடுத்துருவோம். என்னது உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க எல்லாம் இன்னைக்கே மெட்ராஸ் கிளம்புறத உங்க ஆளுங்க சொன்னாங்க. போறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிக்கங்க. எப்பா அந்த ஆளே கேக்குறான், டப்புன்னு பொண்ணு கேட்டு போ. கேட்டா தருவார். போ போ சொல்றதுக்கு போ. வந்து கேப்பாருங்க. ஊர் பெரியவங்களுக்கும் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அடிதடி சண்டைங்கிற விஷயம் எங்க அப்பா பண்ணும்போதும் சரி, என் அண்ணனுங்க பண்ணும்போதும் சரி, என்னைக்குமே நான் விரும்பினது இல்லை. ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது கத்தி மரத்தை வெட்டுறதுதான் தப்பு, முள்ள வெட்டுறது தப்பு இல்லைன்னு தோணும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞானமும் வேணும் விவசாயம் வேணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது விஞ்ஞானம் பயங்கரமா வளர்ந்துருச்சு, விவசாயம் தான் ரொம்ப கீழே போயிருச்சு. அதை பத்தி யாரும் கவலையும் படுறது இல்ல. ஏன் நானே பணம் இருந்தா போதும், சாப்பாட்டையும் தண்ணியும் காசு கொடுத்து வாங்கிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. அந்த மலை மேல இருந்து பார்த்தா இந்த ஊரே பச்சை பசேல்னு தெரியணும். இங்க விளையிற அரிசியில தான் என் கல்யாணத்துக்கு சோறு போடணும். அத விளைய வச்சவன் நானா இருக்கும். என்ன சொல்லுங்க? புரியலையா? சரி, புரியுற மாதிரியே சொல்றேன். நானும் என் அண்ணனுங்களும் ஒரு 5 மாசம் இந்த ஊர்லயே தங்கி உங்க எல்லாரு கூடயும் சேர்ந்து விவசாயம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னவாம்பா விவசாயம் பண்ணணுமா? சந்தோஷம் தானே? விவசாயமா? எங்களுக்கு விவசாயம் ஒண்ணு ஒதுக்கப்பட்ட தொழில் இல்லைங்க, நாங்களும் இறங்கி பண்ணுவோம். அதுக்கு எங்க எல்லாரையும் உங்க பிள்ளைகளா நினைச்சு விவசாயம் பண்றதுக்கு கொஞ்சம் நிலம் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். நன்றி. எப்படி பண்ணுவு பாரு நீ. ஊருக்குள்ள பொம்பளை ஆளுங்க இருக்கு, வயசு பொண்ணுங்க இருக்காங்க. ரவுடி பள்ளிகளை ஊருக்குள்ள விட்டுட்டு நம்மள எப்படி நிம்மதியா தூங்குறது? யோ, அவங்க ஒன்ன விட நல்லவங்க. ஏயா அவங்க உயிரை வறுத்து நம்மளை காப்பாத்தணும்னு வந்திருக்காங்க, அதுக்குள்ள அதை பண்ணிடுவாங்க இதை பண்ணிடுவாங்கன்னு என்ன அர்த்தம்? இப்படிதான் ஒருத்தன் வந்து நின்னு நிலம் கேட்டான். 4 வருஷம் நாய்படாத பாடுபட்டோம். இவனுங்க புளிய மரம் கணக்கா 100 பேர்ல இருக்கானுங்க. இவனுங்க முடிவு பண்ணிட்டானுங்கன்னா இந்த ஊரையே முழுங்கிடுவானுங்க. எனக்கு என்னமோ அவங்க நம்ம ஊர்ல இருக்கிறதா நல்லதுன்னு தோணுது. உனக்கு என்ன ஒண்டி கேட்ட? வீட்டுல பொம்பளை ஆளு இருந்தா தெரியும் என்ன பிரச்சனைன்னு. தாத்தா சொல்றதுதான் கரெக்ட். அவங்க நம்ம ஊர்ல இருக்கிறதா இப்போ நமக்கு நல்லது. சும்மா இருமா, பொம்பளை பிள்ளைல பஞ்சாயத்துல வந்து பேசிக்கிட்டு. பெரியப்பா, ஜெயசீல என்ன செத்து போல, அடி வாங்கிட்டு தான் போயிருக்கான். டேய்,
அவன் திரும்பி வந்தா ஆள வச்சாடா அடிச்சீங்கன்னு ஊரவே கொளுத்தி புடியா பாத்துக்கங்க. இந்த பாருங்க, இப்போ நம்ம பிரச்சனை இவங்க இல்ல, நம்ம பிரச்சனை இருக்கிற இந்த 6 மாசத்துல விவசாயம் பண்ணி நம்ம நிலங்களை காப்பாத்திக்கணும். இது தரிசு நிலம் இல்ல, விவசாய நிலம் தான். அதுக்கு அவங்க நம்ம ஊர்ல இருக்கணும். ஏய், அந்த புள்ள பாயிண்ட் எல்லாம் பேசுது. ஆஹா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நிலத்துக்காக மானத்தை இழக்க போறீங்களா? சொல்லுங்க. யோ சும்மா ரியா, நமக்கு வேற வழி இல்ல. என் பொண்ணு சொல்றதான் சரி. அதெல்லாம் சரிங்க. நிலம் யாரு கொடுக்கறது? என்ன பேச்ச காணா? சொல்லுங்க, நிலம் யாரு கொடுக்கறது? எங்கிட்ட 1 ஏக்கர் இருக்கு, நான் தரேன் அவங்களுக்கு. இது 1 ஏக்கரா? அத வச்சு யோ என்னோடது 8 ஏக்கரா இருக்கு, அவங்களுக்கு நான் தர்றேன். சுல்தான், கத்தி தூக்கி ரத்தம் சிந்தணுமா? சிந்துறோம். இந்த வேர்வை சிந்துறது விவசாயம் மட்டும் நமக்கு செட்டே ஆகாது. போனோமா போட்டோமா, தலையா இருந்தாலும் சரி காலா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் 15 மினிட்ஸ். அப்புறம் வந்தோமா பிரியாணி சாப்பிட்டோமா, டேக் ரெஸ்ட். அத விட்டுட்டு வெயில மழையில எது கஷ்டப்படணுங்கிறேன். சமரசண்ண ரொம்ப அருமையா பேசுனீங்க. இங்க வாங்க. சமரசம். என்னப்பா அண்ணனை விட்ட? கேட்ட கேள்வி கொழுக்கமா பதில சொல்லு, அப்புறமா அண்ணனையும் சேர்த்து சொல்றேன். ஆமா, பூசணிக்கா செடியில காய்க்குமா இல்ல கொடியில காய்க்கும்? பூசணிக்காவா? ரெண்டுலயும் காய்க்காது, மரத்துலதான் காய்க்கும். எப்படி எப்படி? சுல்தான், கத்திரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் 3 சிறுசு, செடி கொடி தாங்கும். ஆனா பூசணிக்காய் பெருசு, செடி கொடி தாங்காது, மரத்துலதான் காய்க்கும். பியூட்டிஃபுல். பூசணிக்கா மரம் நீ பாத்துருக்க. ஆக ரத்தத்தை கூட சிந்துவீங்க, வேர்வைய சிந்த மாட்டீங்க. 3 வேளை நல்லா திங்க தெரியுது இல்ல? பூசணிக்கா எங்க விளையுது, எப்படி விளையுது, எதுல விளையுதுன்னு கூட தெரியாதா? இங்க பாருங்க, என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன்னு சொன்னீங்கல்ல, இனிமே விவசாயம் தான் உங்க வேலை. இல்ல முடியாதுங்கிறவங்க, உங்களுக்குள்ள ஒரு வழக்கம் இருக்குல்ல, தோக்குறவன் ஜெயிக்கிறவன் சொல்றத கேட்கணும்னு. வாங்க வந்து என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு நீங்க நினைச்சதா பண்ணிக்கங்க. தம்பி, அவங்க எப்படி உங்க கூட? வேணாம்பா. அப்ப காலையில 5 மணிக்கு எல்லாரும் ரெடியா இருக்கணும். மிட் நைட்லயா? எப்படி இருந்த நாங்க இப்படி ஆயிட்டோம், பண்டடா வந்து இங்க மாட்டிக்கிட்டோம். எப்படி இருந்த நாங்க இப்படி ஆயிட்டோம், பண்டடா வந்து இங்க மாட்டிக்கிட்டோம். இடுப்பு பிடிச்சு கிச்சு கழுத்து சுளுக்கி கிச்சு கொழுத்து வயிறு கண்ண கட்டுவே சாமி. இடுப்பு பிடிச்சு கிச்சு கழுத்து சுளுக்கி கிச்சு குளிச்சு நிமிடவே முடியல சாமி. எப்படி இருந்த நாங்க இப்படி ஆயிட்டோம். விவசாயம் பண்ணாதான் அவரை கல்யாணம் பண்ணிக்குமா? இப்படி வர்றது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். காண்டு ஏறுதே, கை காலு நோவுதே, தொப்ப இடிக்குதே, அட அதாடிக்க தெல்லானே தோட போச்சு. நல்லா இருக்கல்ல சுல்தான், அந்த பொண்ணுதான் உன்னை கண்டுக்கவே மாட்டேந்தேப்பா. அதுக்கு நிஜமாலே எனக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கா, சூப்பரா இருப்பா. உனக்கு அவளை நான் பிக்கப் பண்ணி கொடுக்குறேன். நம்ம எல்லாரும் ஊருக்கு போயிடலாமாப்பா? ஏடா பெல்ட் எங்க? கழனியில பண்ணி மருந்து வச்சு வந்துருப்பா. அதுல கூட உளுறோம், கொஞ்சம் கருணை காட்டு சுல்தான். காதலுக்காக தினமும் அவட கண்ணீர் விடுறோம் சுல்தான். காதல கூட உளுறோம், கொஞ்சம் கருணை காட்டு சுல்தான். காதலுக்காக தினமும் அவட கண்ணீர் விடுறோம் சுல்தான். கேக்குதுப்பா. நன்றி சுல்தான்.
விவசாயம் பண்ணத்தான் ஊருக்கு அனுப்புன்னு சொல்லிட்டாப்புல. அந்த பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணாம நம்மளை யாரும் ஊருக்கு போக விட மாட்டார். அந்த பொண்ணு கையில கால வீந்தாது ஒத்துக்க வைப்போம். ஏறுக்குமணி 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 ஏன் கண்ணுமணி கொஞ்சம் சிக்குமணி சும்மா இறங்கி வாமா எம்மாடி அத்தாடி ஏறா சாத்தி உண்டு வேலை கட்டவாமா ஒருக்கா சிரிச்சா போதும் சுருக்கா கருக்கா அடமருக்கா நம்ம கொஞ்சம் ஒத்துக்கோ சரியான கெட்டிக்கார புள்ள இது கொத்திக்கோ முட்டிக்காத கட்டிக்கோ அவரோட நட்டு போல 2 புள்ள பெத்துக்கோ காதல கூட விழுறோம் கொஞ்சம் கருணை காட்டு சுல்தா காதலுக்காக தினமும் அட கண்ணீர் விடுறோம் சுல்தா காதல கூட விழுறோம் கொஞ்சம் கருணை காட்டு சுல்தா காதலுக்காக தினமும் அட கண்ணீர் விடுறோம் சுல்தா. எப்படி இருந்த நாங்க இப்படி ஆயிட்டோம் பாட்டடா வந்து இங்க மாட்டிக்கிட்டோம். எப்படி இருந்த நாங்க இப்படி ஆயிட்டோம் பாட்டடா வந்து இங்க மாட்டிக்கிட்டோம். பிடிச்சிக்கிச்சு கழுத்து சுளுக்கிக்கிச்சு தம்பி முதப்படி விதை நெல்ல காத்தியானவங்க யார் கையால தான் விதைக்கணும். நீங்க விதைங்க முதல்ல. இவனுக்கு இல்லாத நானே வளர்ந்தேன். விதை முளைக்காத நம்பி கொடுங்க. ஜோக்கர், பிளடி ஜோக்கர். அது ஒரு யானை கூட்டம். ஒருத்தர் 2 பேர் இல்ல 100 பேருக்கு மேல இருக்காங்க. அவங்கள தாண்டி எவனுமே அந்த ஊர் மண்ணை தொட முடியாது. அவன் அங்க பலம் அவ வரத்த ராவணன் 100 தலை ராவணன். நான் இல்லாம ஒன்னால அவனுங்களை ஒண்ணு பண்ண முடியாது. இந்த டைமுக்கு வரணுமே. அன்று வந்ததும் இதே நில என்று வந்ததும் அதே நில என்றும் உள்ளது ஒரே நில இருவர் கண்ணுக்கும் ஒரே நில சிரிக்க மாட்டாளே. லவ் மூடுல காரு கரெக்டா பேசிடு. என்னடா சுல்தான் அது அம்மா கடா மாடு. இந்த விவசாயம்லாம் வேணாம்ப்பா, மெட்ராஸ்க்கே போயிடலாமா அப்படின்னு இவனுக்கு சொல்ல சொன்னானுங்கப்பா. ஆளை வெட்டுறவனுங்களை முள்ளு வெட்ட விடலாமா? மெட்ராஸ் போய் நம்ம சேராட்ட ஓட்டியாவது போய்ச்சிக்கலாம்பா. இதெல்லாம் இங்க வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இங்க வந்து கைய வச்சாச்சு. ஊர்ல பிரச்சனை படுற வரைக்கும் இங்கதான் இருந்தாகணும். அவ்வளவுதானே சுல்தான். 1 மணி நேரம் டைம் கொடுங்க. இந்த ஊருக்கு பிரச்சனை இருக்கு. அத்தனை பேர் தலையை வெட்டி உங்க காலேஜ்ல போடுறோம். சுல்தான் நான் போய் துணிலாம் மடிச்சு எடுத்துன்னு வந்துட்டாப்பா. வேணாவா? திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். நான் சொல்ற வரைக்கும் இங்கதான் இருக்கணும். நான் சொல்ற வேலையை தான் செய்யணும். இல்ல போறேங்கிறவங்க வாங்க, சண்டை போட்டு பாத்துக்கலாம். ஒத்தையா வந்தாலும் சரி, இல்ல மொத்தமா வந்தாலும் சரி, நான் ரெடி. யார் வரீங்க? கடா ஒருத்த நகரக்கூடாது. எவனாவது அசைஞ்சான் தோலை உரிச்சிரு. தோலை உரிக்கிறதுக்கு நாங்கன்னா வாழைப்பழமா?
ஜெய் சுல்தான் ஜெய் சுல்தான் ஜெய் சுல்தான் ஜெய் சுல்தான். டேய் பாக்குமாரா, என்னடா ஆஞ்சநேயர் கூட ராமருக்கு இவ்வளவு விசுவாசமா இருந்தது கிடையாரா? ஸ்கூல் வாத்தியார் முட்டி போட சொன்னார் சொல்லி அவரே ஆச்சு ரவுடி ஆனவன்டா நானு. என் இஷ்டிக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுறா. அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் கிழிச்சிடுவேன். அந்த பொண்ணால நாங்க எல்லாரும் அடிபட்டு தான் சாக போறோம், வேற வழியே இல்ல. வேற வழி இருக்கு. உங்களுக்கு எல்லாம் சரினா அவர் கூட நான் சண்டை போடுறேன். நான் அவர் அடிச்சு தோக்கடி. சொல்றேன் எதுக்குடா இப்ப மாட்டுறீங்க? உங்க மனசுல என்ன இருக்குதுனால புரிஞ்சுக்க முடியல சுல்தான். எதுக்கா இதெல்லாம்? நம்ம ஆளுங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இந்த ஊரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்கு? அந்த பொண்ணுக்காகவா? நமக்காக, நம்ம ஆளுங்களுக்காகமா? என்ன? நேத்து வரைக்கும் ஒரு 6 மாசம் இந்த ஊர்ல இருந்துட்டு போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இவங்களுக்கு விவசாயம் தான் கரெக்ட்னு தோணுது. இங்க இருந்து அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. இவங்க எல்லாரும் விவசாயம் மாத்தணும். விவசாயிங்களாவா? இவங்களையா? மொரடனுங்க. நீங்க கடலுக்கு அணை கட்டுறீங்க, நடக்காது. மாற மாட்டானுங்க, விட்டுடுங்க சுல்தான். வாழ்க்கையில் நல்லதே பார்க்காதவன் தான் அம்மா எப்படி வேணா வாழ்வான். நல்லதை காட்டி பாருங்க, அவன் வாழ்க்கை நம்மளோட ரசிச்சு வாழும். எனக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. இவங்க மாறலன்னா நான் என் மனசை மாத்திட்டு திரும்ப பாம்பேக்கே போயிடுறேன். இவனுங்க ஒத்துப்பானுங்களா? அவங்களுக்கு தெரிய வேணாமா, நான் அந்த பொண்ணுக்காக இங்க இருக்கிறதாவே இருக்கட்டும். பிரச்சனை அது இல்ல. நாம இந்த ஊர்ல இருக்கணும்னா கத்தி தூக்கி சண்டை போட்டே ஆகணும். இவங்களை மாத்தணும்னா இவங்க கத்தி தூக்காம பாத்துக்கணும். இது ரெண்டு எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. யாரு? தாத்தா, சுல்தான் வந்துட்டாரு. ராவணன், 100 தலை ராவணன் ஜெர்சில சொன்னா அப்போ நம்மள பொருத்தமா தான் இருக்கு. நானும் ராவணன் தான். என்ன, எனக்கு ஒரே தலை, பிரச்சனை இல்ல. காசு கொடுத்தா 100 என்ன 1000 தலை கூட பின்னாடி வச்சுக்கலாம். சோ மணி மேட்டர்ஸ். இந்த ஊரு உனக்கு என்ன தந்திருக்கும் அதை விட நான் அதிகமா தரேன். இனி நீயும் உன் அடியாளுங்களும் எனக்காக வேலை பாருங்க. இந்த மண்ணுல ஒரு புல்லு கூட முளைக்க கூடாது. இவங்க அடியாளுங்க இல்ல, என் அண்ணனுங்க. சரி, உனக்கு என்ன வேணும் நான் தரேன். இந்த மண்ணும் மழையும் எனக்கு வேணும். நீ எனக்காக வேலை பாரு. மண்ணும் மழையும் தானே வேணும், தர சொல்றேன்.
அடி போதுமா? பலம் இருக்குன்னு எதிரிய வளர்த்துக்க கூடாது. இனி உன் அண்ணனுக்கு தலைய அடிக்கடி எண்ணி பார்த்துக்க. அடுத்த முறை இப்படி அன்பாலாம் கைய வைக்க மாட்டேன். இங்க வந்து யாரமா இருக்கிற தலையொட்டி கையை நடக்க இந்த ஊர் என் கோவத்தை தான் பார்த்திருக்கு. என் அண்ணனுங்க கோவத்தை பார்த்ததில்லை. பார்க்க வச்சிடாது. இது இவங்க நிலம், இவங்க மண்ணு. இவங்க கஷ்டத்தை கேள்விப்பட்டதுக்கு ஒருத்தனை சாவடி அடிச்சேன். இப்ப நேர்லயே பார்த்துட்டேன். சாவடிச்சிருப்பேன். திரும்ப வந்துடாது. நான் இங்க இருப்பேன். ரொம்ப பேசிட்டான் சார். 100 பேர் அவன் பின்னாடி நிக்கிற தைரியம். முதல்ல அவனுங்களை காலி பண்ணணும் சார். 100 பேரு அவன் பின்னால நிக்கல, 100 பேருக்கு முன்னால அவன் நிக்கிறான். பாம்ப கொல்லணும்னா வாழை வெட்டக்கூடாது, தலைய வெட்டணும். அவன் தலைய வெட்டணும். பெரிய கைங்க எந்திரிச்சானுங்க, நம்மள பிதிக்கிறவானுங்க. நம்மளுக்கு தேவை அந்த கட்டளை பத்தினுக்கிறான்பா, அவன் ஒருத்தன் தலை. ஏன்டா டேய், இதெல்லாம் முதல்ல பிளான் பண்ணிட்டு வர மாட்டேங்க. ரெண்டு மாசமா ரத்த வடை கட்டாம வச்சிருக்கேன். எந்திரிச்சானுங்க, செத்தீங்க. என்ன நடந்தாலும் சத்தம் வரக்கூடாது, புரிஞ்சா?
போமா அவனை பார்த்து ஆழம் முழுங்குற மாதிரி இருக்கிறான். என்ன ஒரு கூட்டமா இருக்கு? மைக்கேல் அவனை விடுங்க. மைக்கேல் மைக்கேல் விடுங்க. மைக்கேல் விடுங்க அவனை. மைக்கேல் மைக்கேல் அவனை விடு. அவனை விடு சொல்றேன்ல. அவனை விடு. எத்தனை விட கொலை போறீங்க சொன்னா புரியாதா உங்களுக்கு? இதைத்தான் நான் அப்பயே சொன்னீங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு. இவங்க இந்த ஊர் பொம்பளை எல்லாம் கையை பிடிச்சிருந்தாலும் எவனாலும் கேட்க முடியாது. இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போதோ. ஊருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. செத்த நேரம் விட்டுருந்தா அவன் செத்தே போயிருப்பாயா. ரவுடிங்க ரவுடிங்கன்னு பயந்துகிட்டு இருந்த ஊர் இப்பதான் கொஞ்சமா மாறி இவங்க எல்லாரையும் மதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ள மாமா இனிமே ஒரு இங்க இடம் இல்ல, போ சொல்லுங்க. இல்ல சுத்தா இப்போ எங்கேயாவது போ சொல்லுங்க மாமா. இனிமே என் கண்டியே படக்கூடாது. பட்டா கொன்று போ சொல்லுங்க. சுல்தான், மைக்கேலுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மைக்கேல் அப்படி பண்ணியிருக்க மாட்டான். அந்த பையனை அடிச்சதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். ஏற்கனவே எல்லாரும் முன்னாடி மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சிட்டீங்க. போதும், விட்டுருங்க சுல்தான். நீ ஏடி தாய்ங்கற வந்து சொல்லுடி. ஐயா, இந்த தம்பி மேல எந்த தப்பும் இல்ல. வீட்டுல தனியா இருந்த பொண்ணுகிட்ட அந்த பையன் தான் தப்பா நடக்க பாத்திருக்கான். கடவுள் மாதிரி இந்த தம்பி வந்து என் பொண்ணை காப்பாத்திட்டு. ஆமாண்ண, நீ அவர் அவ்வளவு அடி அடிச்சு கூட ஏமானம் போயிடக்கூடாதுன்னு வெளியில எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துச்சுன்னு. அவசரப்பட்டேன். சாரி மைக்கேல். இவ்வளவு வருஷமா இருந்திருக்கீங்க சுல்தான். ஒரே நிமிஷத்துல உங்களே வெளில போக சொல்லிட்டேன். நாங்களாம் ஏமாத்துறோம். பெரியவருக்கு அப்புறம் இந்த கூட்டத்துக்கும் சரி எனக்கும் சரி எல்லாமே நீங்க தான். நீங்களே இங்க வந்து எங்க முன்னாடி அடி வாங்குறது நல்லா இல்ல, கொஞ்சம் கூட நல்லா இல்ல. மைக்கேல் ஒரு ஆட்டு கூட்டத்துக்கு சிங்க தலைவனா இருக்கலாம், ஆனா ஒரு சிங்க கூட்டத்துக்கு ஆடு தலைவனா இருக்க கூடாது மைக்கேல்.
சாமி இந்த மண்ணை இப்படி பார்க்க நிறைய உசுர அனாம தான் போயிருக்கு. எங்க பிள்ளையில மாறி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கண்ணிலே பார்க்காம செத்துருவேன்னு நினைச்சேன். உன்னை முதல்ல பார்த்தப்போ நீதான் எங்களை காப்பாற்ற போறேன்னு நினைச்சேன். அது நடந்துருச்சு. ரொம்ப நன்றி. நீ நல்லா இருக்கணும் தம்பி. ரொம்ப நன்றியா. பங்காளி, இது நம்ம ஊரு. அது நான் உங்ககிட்ட சொல்லுங்க. This is a 10,000 crore project. கேன்சல் பண்ணாம என்ன பண்ண சொல்றீங்க? விவசாயம் நடக்காதுன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? ஊரே பச்சை பசேல்னு இருக்கு. இப்ப போய் தரிசு நெல்லோன்னு கை வச்சா அவ்வளவுதான். வேணும்னா ஒண்ணு பண்றேன். இதுவரையிலும் நிறைய வாட்டி இன்ஸ்பெக்ஷனை தள்ளி போட்டிருக்கேன். உங்களுக்காக கடைசியா ஒரு வாட்டி தள்ளி போடுறேன். அதுக்குள்ள அந்த ஊர்ல விவசாயம் நடக்கலன்னு ப்ரூவ் பண்ணுங்க. ப்ராஜெக்ட பத்தி மேல பேசு. டேய், ஏன்டா மூட மாத்துறீங்க? ஆடுற மாதிரி இங்க ஒண்ணு நடக்க போகுது. இங்க பார். கொஞ்சம் பேசணும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நெத்தியில சுரண்ட முடி வெல்வெட்டா அதுல இருந்து மிஷினை எடுத்துட்டு உயர வாங்குறாம்பா. நீங்க பேசுங்க. நீங்க சொல்லுங்க. ஊரே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊருக்குள்ள நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றாங்க. நான் தான் உங்ககிட்ட சரியா நடந்துக்கல. சாரி. சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சமைக்கிறது, துணி துவைக்கிறது எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். ஆனா மாமியார் வீட்டுக்கு வரமாட்டேன். அமெரிக்கா, பாம்பேக்கெல்லாம் போக மாட்டேன். நான் எங்க ஊர்ல தான் இருப்பேன்.